இந்த மனுஷங்களாம் இப்படி இருக்கிறத பார்க்க வியப்பா இருக்குல்ல. மனுஷங்க இப்படி இருக்கிறத பாக்குறதே வியப்பா இருக்குன்னு சொல்றியே, இன்னும் அவங்க உருவான கதைலாம் தெரிஞ்சா எவ்வளவு வியப்பா இருக்கும். அப்படின்னா மனுஷங்களாம் உருவான கதை உனக்கு தெரியுமா? தெரியும். ஆதாம் ஏவாளின் கதை. ஆண்டவர் பூமியில் இருந்து சிறிது களிமண்ணை எடுத்து அதில் மனித வடிவத்தை உருவாக்கினார். பிறகு அதில் தனது சுவாசத்தை செலுத்தினார். அந்த மனிதனின் கண்கள் திறந்தது. அவன் உயிர் பெற்றான். ஆண்டவர் அவனுக்கு ஆதாம் என பெயர் சூட்டினார். அவன் வாழ்வதற்கு ஆண்டவர் ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்கினார். அது ஏதேன் தோட்டம் என்று அழைக்கப்பட்டது. அதில் அற்புதமான விஷயங்கள் இருந்தது. அழகான மலர்கள் எங்கும் பூத்தது. பறவைகள் மரத்திலிருந்து கானம் பாடியது. சிறிது ஓடைகளும் பாய்ந்தது. மிருகங்கள் அதில் உலாவரத் தொடங்கின. ஆண்டவர் மனிதனை அவரின் சிந்தனையிலேயே உருவாக்கினார். அவருக்கு உதவி செய்யவும் உலகத்தை பார்த்து கொள்ளவும் அவனை உருவாக்கினார். இருப்பினும் ஆண்டவர் ஆதாமிற்காக வருத்தப்பட்டார். இந்த மிருகங்கள் எதுவும் அவனை உண்மையில் விரும்பவில்லை. அவனுக்கு அவன் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளவும் அவன் மீது அக்கறை காட்டவும் அவனுக்கு ஒரு துணை தேவை. அன்று இரவு ஆண்டவர் ஆதாமின் விலா எலும்பை எடுத்து ஒரு பெண்ணை உருவாக்கினார். ஆதாம் அடுத்த நாள் கண்விழித்த போது அவன் மனைவியை கண்டான். ஏவாள் அவனுக்கு அருகில் உறங்கிக் கொண்டிருந்தாள். ஆதாம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். அவனை பார்த்து அவள் சிரித்தாள். ஆதியிலே தேவன் படைத்தாரே ஏதேன் தோட்டத்தை செழிப்பாகவே. ஆதாமும் ஏவாளும் தேவனோடு இனிதாக உலாவினர் தோட்டத்திலே. ஆதியிலே தேவன் படைத்தாரே ஏதேன் தோட்டத்தை செழிப்பாகவே. ஆதாமும் ஏவாளும் தேவனோடு இனிதாக உலாவினர் தோட்டத்திலே. ஆண்டவர் இந்த தோட்டத்தில் உள்ள அனைத்து பழங்களையும் ருசிக்கலாம், ஆனால் இந்த பழத்தை மட்டும் ருசிக்க கூடாது என்று கூறியுள்ளார் அல்லவா? நீ நினைப்பது மிகவும் தவறு. இவ்வளவு ருசியான பழம் உனக்கு எந்த கெடுதலையும் செய்ய வாய்ப்பே இல்லை. ஆண்டவரின் எண்ணமே நல்லதையும் கெட்டதையும் புரிந்து கொள்ளும் ஞானத்தையும் தரும். இந்த மரத்தின் பழத்தை நீ உண்டால் நீயும் அவரை போலவே ஆகிவிடுவாய் என்று அவருக்கு பயம். இதனால்தான் உனக்கு சரியான முடிவெடுக்கும் திறன் வந்துவிடும். சாப்பிடு. அவள் வயிற்றில் ஒரு வினோதமான உணர்வு ஏற்பட்டது. அவள் தவறு செய்தாள் என்பதை நிச்சயம் புரிந்து கொண்டாள். அவள் அந்த பழத்தை எடுத்துக்கொண்டு ஆதாமிடம் ஓடினாள். ஆதாம், இந்த பழத்தை சாப்பிட்டு பாருங்கள், நன்றாக இருக்கும். இது ஆண்டவர் நமக்காக கொடுத்த கனி. ஆதாம் அந்த பழத்தினை உண்ண சற்று யோசித்தான். பிறகு ஏவாளின் வற்புறுத்தலின்படி அப்பழத்தினை சாப்பிட்டான். ஓ, ஆதாம் அந்த பழத்தை சாப்பிட்டாரா? அதுக்கப்புறம் ஆண்டவர் அவர் என்ன பண்ணாரு? ஓ, அதுவா? அவர்களின் கண்கள் திறந்தன. அவர்கள் தங்களின் நிர்வாணத்தை உணர்ந்து கொண்டு வெக்கப்பட்டு அங்கிருந்த இலைதலைகளை தைத்து உடைகள் செய்து கொண்டனர். ஆண்டவர் தோட்டத்தில் வந்தபோது அவர்கள் பயந்து மறைந்தார்கள். ஆதாம், நல்லதையும் கெட்டதையும் புரிந்து கொள்ளும் ஞானத்தை கொடுக்கும் விருட்சத்தின் பழத்தை புசித்தீர்களா? அதை நீங்கள் தொடக்கூடாது என்று நான் எச்சரித்தேனே. இல்லை இல்லை, ஏவாள் தான் எனக்கு அந்த பழத்தை கொடுத்தாள். எனக்கு எதுவும் தெரியாது. ஆதாம் தான் அந்த பழத்தை கொடுத்து சாப்பிட சொன்னார். அவர்களின் பாவத்திற்கு ஒருத்தரை ஒருத்தர் குற்றம் சாட்டினார்கள்.
ஆதாமும் ஏவாளும் அவரிடத்தில் கீழ்ப்படியாததால் ஆண்டவர் வருத்தமடைந்தார். நீங்கள் எனக்கு கீழ்ப்படியாததால் இனிமேல் ஏதேன் தோட்டத்திற்குள் நீங்கள் பிரவேசிக்க கூடாது. இந்த நொடியிலிருந்து இந்த தோட்டத்தின் மண்ணை கூட நீங்கள் தொடக்கூடாது. ஆடைகளை நெய்தும் உணவுகளை பயிரிட்டும் உண்ண வேண்டும். எதுவும் சுலபமாக கிடைக்காது, குழந்தை பெறுவது கூட. பிறகு ஒரு நாள் நீங்கள் இறந்து போவீர்கள். ஓ, ஆண்டவர் இப்படிதான் மனுஷங்களை உருவாக்கினாரா? கேட்கவே பிரமிப்பா இருக்கு. சரி, டைம் ஆயிடுச்சு, மழை வர மாதிரி இருக்கு, வாங்க வீட்டுக்கு போகலாம். ஏவாள் மட்டும் அந்த பழத்தை சாப்பிடாம இருந்திருந்தா நமக்கு இந்த நிலைமை இருந்திருக்காதுல்ல. இதுக்கு தான் ஆண்டவரோட கட்டளைப்படி நடக்கணும்னு சொல்றாங்க.